கடலூர்ல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற டாஸ்மாக் கடை, சந்து கடை, மணமகிழ் மன்றங்கள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பிடன் போன்ற மிக மோசமான கொடூரமான போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் குக்கிராமங்களில் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு முதலமைச்சர், அவருக்கு கீழ்தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் மீது, திமுக மீது மிகப்பெரிய கோபம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொலை, கொள்ளைகள், கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள், இது காரணமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பக்கம் அடுத்தது, சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் டெல்டா மாவட்டத்துக்கு சென்று அங்கே நானும் டெல்டாக்காரன், அப்பதான் ஞாபகம் வரும் அவருக்கு. ஆண்டுதோறும் ஒரு முறை டெல்டாவுக்கு செல்வார். அப்போது நானும் டெல்டாக்காரன். அப்போதுதான் விவசாயிகளை பற்றி அவருக்கு தெரியும். கவலைப்படுவார்லாம் இல்ல, கவலையே பட்டது கிடையாது விவசாயிகளை பத்தி. இந்த முறை இன்னொரு பொய்ய கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். அதாவது மத்திய அரசு தமிழ்நாடு அரச நெல்லுக்கு கொடுக்கின்ற ஊக்கத்தொகையை ரத்து செய்ய வேண்டும் என்று பகிரங்கமான ஒரு பொய்யை ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கின்றவர் அப்படி சொல்லியிருக்கின்றார். பொய் சொல்வது அவருக்கு பெருசு கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சொல்லி எத்தனையோ பொய்களை சொல்லியிருக்கிறார். அதுல இன்னொரு பொய் இது. அதாவது நெல்லுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது ஒரு மாநில அரசினுடைய உரிமை, கடமை. இது யாராலும் தடுக்க முடியாது. இந்தியா முழுவதும் நெல்லுக்கும் கோதுமைக்கும் அந்தந்த மாநிலங்கள், அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை மத்திய அரசு நிர்ணயித்ததை விட கூடுதலாக ஊக்கத்தொகை அத்துணை மாநிலங்களும் கொடுக்கலாம். இதை யாரும் தடுக்க முடியாது. மத்திய அரசு அனுப்பிய அந்த அறிக்கை என்பது இது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அனுப்பப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய அளவுக்கு அத்துணை மாநிலங்களுக்கும். ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து ஏன் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் தூங்கிட்டு இருந்தாரு? இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் ஏன் அந்த கேள்வியை எழுப்பணும்? இவங்களுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், புதுவை உட்பட. இந்த 40 மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த கேள்வி ஏன் கேட்கல? சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு வார்த்தை கூட ஏன் பேசல? ஒன்று. இரண்டாவது, இது பொதுவான ஒரு அறிக்கை மத்திய அரசு வெளியிட்டது. இந்த அறிக்கை என்பது என்னவென்றால், இது நெல்லு, கரும்பு, கோதுமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, மற்ற பயிர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நெல்லு, கரும்புல அதிகமா தண்ணீர் ஈர்க்கின்ற ஒரு பயிர், அதனால தண்ணீர் பற்றாக்குறையினால மற்ற பயிர்களுக்கும் நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி சுற்றறிக்கை. இது ஒரு சுற்றறிக்கை, அட்வைசரி, அவ்வளவுதான். ஆனா இது ஏதோ மத்திய அரசு ஊக்கத்தொகையை நிறுத்த சொல்லிட்டாங்களா, அப்படி இந்த போய் சொல்லிட்டாங்களா, இப்படி போய் சொல்லிட்டாங்க. நான் கேட்கிற ஸ்டாலின் அவர்களே. கடலூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.